பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இன்னைக்கு வேத படிப்பினைக்கு முதல் வசனமா நம்ம வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3-4. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆமென். ஆமென். ஸோ இதான் இன்னைக்கு நம்மளுடைய முதல் வசனமா இருக்கு. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அப்படின்னு வரிசையா எப்படியெல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வசனத்துக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஓகே, இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இதில் அடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவரிடத்தில் கேட்டவர்களால நமக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தீர்க்கதரிசிகளும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி, அவரை ஃபாலோ பண்ண டிசைபிள்ஸ் சீஷர்களும் சரி, எல்லாராலும் அறிவிக்கப்பட்டு நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளும் எதுக்கு நடக்குது? ரட்சிப்பை நமக்கு குறிப்பதற்காகவே அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களுமே தேவனுடைய ரட்சிப்பை குறித்துதான் இருக்குது. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு முதல் வசனம் படிக்கணும். ஸோ நம்ம இந்த ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாம நம்ம உலகத்தை குறித்து கவலையோட நம்மளுடைய விஷயங்களை குறித்து நம்ம அங்கலாய்ப்போட நம்ம இருந்தா ரட்சிப்பை குறித்த கவலை நமக்கு இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதுல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம கவலைப்பட முடியும். ஒண்ணு ஆவிக்குரிய விஷயத்துக்கு நம்ம கவலைப்பட முடியும், இல்ல மாம்சத்துக்குரிய விஷயத்துக்கு கவலைப்பட முடியும். அப்ப நம்ம மாம்சத்துக்குரிய கவலை இருந்தால் ரட்சிப்பை குறித்த கவலை இல்லாமல இருப்போம். அப்படி இருந்தோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கேள்வியாவே இருக்கு. ஸோ இந்த வசனத்துல முதல்ல நம்ம ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறோம். நாம எதை குறித்த ஒரு கவலையோட இருக்கிறோம்? ரட்சிப்பை எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை குறித்த கவலையோட இருக்கிறோமா? இல்லை தண்டனைக்கு எப்படி நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும்னு சொல்லி வசனமே நமக்கு ஒரு கேள்வியை கேட்குது. ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு இந்த ஒரு வசனம் முக்கியமான வசனமா இருக்கு. ஒரு கேள்வியோட இதை ஸ்டார்ட் பண்றோம். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வேதத்துல அதிகமா நமக்கு இருக்கிறத நமக்கு பார்க்க முடியுது. மனிதர்கள் கூட கேள்விகள் கேட்டுதான் வந்துட்டு ஒரு உண்மையான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்றதுக்கு கேள்விகளை நம்ம பயன்படுத்துறோம். அநேக நேரங்கள்ல நாம ஒருத்தரை பார்க்கும் பொழுதும், ஒருத்தர் கூட ஒருத்தர் பழகும் பொழுதும், எல்லாம் எப்படி நம்ம எப்படி இருக்கிறாங்க இல்லைன்னு விசாரிக்கிற வகையில கூட கேள்விகளை தான் நம்ம கேட்கிறதா இருக்கிறோம். கேள்விகள் நாம மனிதர்கள் கேட்கிறது எதுக்குன்னா, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும், அறிந்து கொள்வதற்கும், இல்ல புரிந்து கொள்வதற்குமான அந்த கேள்விகள் உபயோகப்படுது. இதுதான் வந்துட்டு மனிதர்கள் கேள்வியை கேட்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு அம்சமா இருக்கு. பிள்ளைகள் கூட நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து வரும்போது பார்க்கணும்னா, ஏகப்பட்ட கேள்விகள் அவங்க எழுப்புறதா இருப்பாங்க. இந்த உலகத்தை அவங்க அறிந்து கொள்றதும், நாம செய்கிற விஷயங்கள் ஏன் பெரியவங்க அப்படி செய்றாங்கன்ற விஷயத்த தெரிந்து கொள்றதுக்கும், அநேக நேரங்கள்ல அதிகமான கேள்விகள நம்ம பிள்ளைகள் நம்மள நோக்கி கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம அப்படியே தான் நம்மளும் கேட்டு வளர்ந்திருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்றதுக்கும், தெரிந்து கொள்வதற்கும் நமக்கு கேள்விகள் தான் உபயோகப்படுது. இன்னைக்கும் கூட ஒரு சத்தியத்துல இங்க நம்ம எல்லாருமே இந்த ஆன்லைன் ஸ்டடியில உட்கார்ந்திருக்கிறோம்னா, நாம நம்மளையே குறித்து நெறைய கேள்விகள கேட்டவங்களா தான் இருப்போம். எது சரியான சத்தியம்னு நம்ம கேள்விகள கேட்டிருப்போம். நமக்கு சத்தியம் அறிவிக்கப்படும்போது, இது சரியானதா இருக்குதான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்திருப்போம். அப்படிப்பட்ட கேள்விகள் நிரம்பிய ஒரு வாழ்க்கைய தான் நம்ம வாழுறோம். இந்த கேள்விகளுக்கான காரணம் நாம எப்பொழுதுமே தெரிந்து கொள்வதற்காக. அநேக நேரங்கள்ல கேள்விகள் அப்படிப்பட்டதா தான் இருக்கு. ரொம்ப சில நேரத்துல மனிதர்கள் கூட கேள்விய ஒரு வாதத்துக்காக கேட்கிறதா இருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம பதில நோக்கி கேட்கிறதா இல்ல. அது ஒரு வாதத்துக்காக, எனக்கு பதில் தேவையில்ல. நான் ஒரு எதிர்கேள்வி கேட்கிறேன்ற ஒரு காரணத்துக்காகவோ, இல்ல ஒரு பரிகாசத்துக்காகவோ நம்ம கேள்விகள பயன்படுத்துறது உண்டு. அதெல்லாம் ரொம்ப கம்மியான நேரங்கள்ல தான். முக்காவாசி நேரம் நம்ம தெரிந்து கொள்வதற்காக தான் கேள்விகள் கேட்கிறோம். அப்போ
மனிதர்கள் கேள்விகளை எப்படி கேட்கிறோன்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா? முக்காவாசி நேரம் தெரிந்து கொள்வதற்காக தான் கேட்கிறோம். ஆனா தேவன் கேள்விகளை கேட்கிறவரா இருக்கிறாரு வேதத்துல. அந்த கேள்விகள் எதுக்காக தேவன் கேட்கிறவரா இருக்கிறார்? நமக்கு தெரியும் தேவனுக்கு தெரியாத விஷயமே இல்ல. அவர் சகலத்தையும் அறிந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுதும் கூட தேவன் அநேகமான கேள்விகள நம்ம வேதாகமத்துல கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்விகளுக்கான காரணம் என்ன? அந்த கேள்விகள் அவரு தெரிந்து கொள்வதற்காக கேட்கிற கேள்விகளா? அப்படின்றத பத்தி தான் இன்றைய ஸ்டடி இருக்க போகுது. அப்போ அந்த டிஃபரன்ஸ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அத தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கு தகுந்தா மாரி நம்ம வந்துட்டு அந்த வசனங்களுடைய ஆதாரங்கள புரிந்து கொள்வதற்காக நம்ம முயற்சி செய்யலாம். வாசிக்கலாம். எபிரெயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். ஆமென். இந்த வசனத்துல அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அப்ப அவருக்கு தெரியாம ஒரு விஷயத்த நம்மளால மறைக்க முடியாது. நம்ம மனதுக்குள்ள வைத்துக்கொள்ள முடியாது. எங்கேயுமே அத மறைத்து வைக்க முடியாத ஒரு மகா பரிசுத்த, மகா வல்லமையுள்ள தேவன் தான் நமக்கு இருக்கிற தேவன் இல்லையா? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அதேபோல வாசிக்கலாம். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரை. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென். ஆமென். இந்த வசனங்கள்ல சங்கீதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அப்ப நம்ம எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடி கூட நம்ம மனதை ஆராய்ந்து கூட தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னா, அவர் நம்ம கிட்ட கேட்க வேண்டிய கேள்விக்கான அர்த்தமே இல்லை இல்லைங்களா? அநேக கேள்விகளை வேதாகமம் அவர் கேட்டிருந்தாலும் அறிந்து கொள்வதற்காக கேட்கறதுக்கான கேள்வியா தேவனுடைய கேள்விகள் இல்லைன்றதுக்கான 2 வசனங்களை தான் நம்ம பார்த்தோம். அப்போ எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். அவருக்கு முன்பாக எல்லாமே நிர்வாணமா இருக்குன்ற போது அநேக கேள்விகளை தேவன் எழுப்பியிருக்கிறாரு. அந்த கேள்விகள் எதற்காக இருக்குது? அதை எப்படி வகையறுக்கலாம்? எப்படி வந்துட்டு வகையறுத்து எதுக்குள்ள நம்ம வந்துட்டு அதை செய்து பார்க்கலாம், ஃபிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் நம்ம வாசிக்க போறோம். அப்போ அவருடைய வசனங்களை இப்போ 3ஆ வகையறுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம். 1, அவர் வந்துட்டு சொல்லாட்சிக்கான கேள்விகள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் கேள்விகளை நம்ம வந்து குரூப் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ்னு சொல்லப்படும். அதாவது வந்துட்டு அது தெரிந்து கொள்வதற்காகவோ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காகவோ கேட்கப்படும் கேள்விகளா இல்லை அப்படின்றத அது குறிக்கிறது. 2வது வகை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா வந்துட்டு தேவன் மனிதர்களை குற்றப்படுத்துவதற்காக கேட்கப்படுகிற கேள்விகள்னு சொல்லி சில கேள்விகள் இருக்கு வேதாகமத்துல. தேவன் வந்துட்டு மனிதன் செய்த குற்றத்தை அவங்களுக்கு பாயிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காகவே அந்த கேள்விகளை கேட்கிறாருன்னு சொல்லி ஆனா ஒரு வகை இருக்கு. 3வதா வந்துட்டு தேவன் தன்னுடைய கட்டளைகளை சொல்லி அந்த ஊழியத்துக்கு நான் அழைப்பதற்காக சில கேள்விகளை கேட்கிறவரா இருக்கிறார். அந்த மாதிரி கேள்விகளை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது வகையான சொல்லாட்சி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ். அதாவது இந்த வார்த்தைக்கான தமிழ் வந்துட்டு செயல் நோக்கத்தோட இல்ல மெய்ப்பிக்க வல்ல ஒரு கேள்வியா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு விஷயத்த ஒரு செயல் நோக்கத்தோட ஒரு கேள்வி எழுப்புறாரு. இல்ல வந்துட்டு ஒரு விஷயத்த மெய்ப்பிக்கிறதுக்காக அதுல இருக்கிற ஒரு உண்மையை சத்தியத்தை சொல்வதற்கான கேள்விகளா இந்த கேள்விகள் அமையுது. இதற்கான பதில தேவன் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நமக்கு சொல்லப்படுகிறவர்களுக்கு அந்த கேள்வி வந்துட்டு ஒரு உண்மையை உணர்த்துகிற வகையில அந்த கேள்விகள் இருக்கு. அப்போ தேவன் ஒருபோதும் பதில் தெரியாத கேள்விகளை கேட்பது இல்லை. ஏனென்றால் அவருக்கு எல்லாமே வந்துட்டு தெரிந்ததா இருக்குது. அப்போ சொல்லாட்சிக்கான இந்த கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அவருடைய மகத்துவத்தை மனிதர்களுக்கு உணர்த்துவதாக இருக்குது. மனிதனுடைய மேட்டிமைய அவனுடைய பெருமைய எதிர்த்து நிற்கிறதா இருக்கும். மேலும் அவருடைய பிரமிப்புடன் வந்துட்டு அவரை பார்த்து அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றதை நமக்கு நினைவுபடுத்துற வகையில இந்த ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் சொல்லப்படுற அந்த சொல்லாட்சி கேள்விகள் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது
அதுலயுமே வந்துட்டு 5 வகைகள் இருக்கு. 1 தேவன் வந்துட்டு ஒரு ஒப்பற்ற தேவன் நமக்கு இருக்கிற தேவன். அவரை எது கூடயுமே, யாரு கூடயுமே ஒப்பிட முடியாத தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அநேக வசனங்கள் நம்ம இன்னைக்கு கேள்வியா தான் பார்ப்போம். ஆனா இந்த கேள்விகள் நமக்காக கேட்கப்படுகிற கேள்விகளா இருக்கு. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள்? அப்படின்னு சொல்லி பரிசுத்தர் கேட்கிறார்ன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ தேவன் அவருக்கு தெரியாம இந்த கேள்வியை கேட்கல. நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த கேள்வியை கேட்கிறார். என்னை யாருக்கு நீங்கள் ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகராக நீங்கள் சொல்லுவீர்கள் அப்படின்னு சொல்லி. தேவனுக்கு நிகரா யாரையுமே நாம வைக்கவும் முடியாது. உண்மையாக தேவனுடைய அறிவை நம்ம அறிந்திருந்தோம்னா, அதே போல தேவனுக்கு யாரையும் நம்ம நிகராக வைத்தாலும் அவருக்கு விருப்பமானதாகவும் அது இருக்காதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். வாசிக்கலாம். சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? ஆமென். ஆமென். தேவ வசனம் அநேக இடத்துல தேவனுக்கு இணையாக யாருமே இல்ல. அவருக்கு சமமாக யாருமே இல்லன்றத குறிப்பிடும் வகையில அநேக இருக்கு. அது எல்லாமே கேள்விகளாவே மனிதனிடம் கேட்கப்படுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? ஆமென். ஆமென். யாருக்கு என்னுடைய சாயலை சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? இந்த கேள்விகள் எல்லாமே வந்துட்டு தேவன் ஒருவரா இருக்கிறாரு. அவர் ஒப்பற்ற ஒரு நிலையில இருக்கிறாரு. அவரை யாருக்கிடவும் நம்ம ஒப்பிட முடியாதுன்ற ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இது தெரியாம அநேகர் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறத நமக்கே இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியும். தேவன வந்துட்டு மனிதர்களால் செய்யப்பட்ட ஒரு சிலை கூட ஒப்பிட்டு தான் வந்துட்டு அந்த சிலைகளை வழிபடுற மனிதர்களா நம்ம இருக்கிறோம். அது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே போல தேவன் ஒருவரா, மூவரான்ற அந்த கேள்வியெல்லாம் வந்துட்டு நமக்கு இருக்குது. இல்ல வந்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த நேரத்திலயும் இந்த வசனங்கள் அவங்கள போய் உண்மையா சேர்ந்ததா? தேவன் கேள்விகள அவர் எழுப்புகிறவரே இருக்கிறார். வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஆமென். ஆமென். இந்த மாரி வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நானே இப்பொழுது பாருங்கள், நானே கொல்லுகிறேன், நானே உயிர்ப்பிக்கிறேன். என்னோட வேற தேவன் இல்லை. எல்லாமே வந்துட்டு அந்த தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கிறாரு. நானே உயிர்ப்பிக்கிறேன், நானே காயப்படுத்துகிறேன், நானே சோஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப தேவன் வந்துட்டு ஒரு விஷயத்த நமக்காக வந்துட்டு செய்ய முயற்சி செய்யறாருன்னா, அவரை தடுப்பவர் யாருமே இல்ல. எல்லாவற்றையும் அவருடைய அந்த சட்டதிட்டத்தின் கீழ தான் இந்த உலகத்துல நிறைவேறுகிற ஒவ்வொரு விஷயமும் நிறைவேறுது என்ற அந்த விசுவாசத்தை குறிக்கிற இந்த வசனமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு இல்லாத ஒரு தேவனா தான் நமக்கு இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். ஆமென். இந்த வசனமும் கூட உம்மை போல மகத்துவம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. இதெல்லாமே கேள்விகளா இருந்தாலும், இது எல்லாமே வந்துட்டு தேவனுடைய மகத்துவத்தை உணர்த்துகிற வகையில தான் இருக்கு. ஒப்பில்லாத தேவனா அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வதாக படைப்பில் கடவுளுடைய வல்லமை, அவர் படைப்புகளில அவருடைய அந்த இறையாண்மை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம யோபு 38ஆம் அதிகாரத்துல தேவன் அநேகமான கேள்விகளை யோபுவிடம் கேட்கிறதா இருக்கும். அந்த 38ஆம் அதிகாரம் நீங்க முழுமையா வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு தேவனுடைய கேள்வி யோபுக்கு கேட்கப்படுறதா இருக்கும். அது வந்துட்டு எல்லாமே மனித குலத்தை நோக்கி வந்துட்டு தேவன் கேட்கிறாரு. முக்கியமா இந்த கட்டத்துல யோபு எப்படிப்பட்ட காலகட்டத்துல, எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில இருக்கும்போது இந்த கேள்விகள் வருதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். யோபு அநேக உபத்திரவங்களுக்குள்ள வழியா நடந்து, யோபு வந்துட்டு அவரு விசுவசிக்கிறாரு. அவர் பாவங்கள் செய்யல. அவர் செய்த பாவங்களினால வந்த உபத்திரவம் இது இல்லன்னு அவருக்கு தெரிந்தும் கூட, அவர் வந்துட்டு அவர் பொறுமையா இருந்தும் கூட, தேவனை பார்த்து கேள்விகள் அவர் வந்துட்டு மனதில எழுப்புகிறார். அதற்கான பதில தான் வந்துட்டு தேவனே வந்துட்டு இந்த 38ஆம் அதிகாரத்துல அவரை நோக்கி அவர் கேட்கிறார். அப்ப அவர் சொல்ற பதில்கள் கேள்விகளாவே இருக்கு. அந்த கேள்வி தான் அவருக்கான பதிலாவும் இருக்குதுன்றத நம்ம பார்க்கிறோம்.
வாசிக்கலாம் யோபு 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்திய போது நீர் எங்கே இருந்தீர்? நீங்கள் புரிந்து கொண்டால் சொல்லுங்கள். ஆமென். ஆமென். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்த பொழுது நீ எங்கே இருந்தீர்? நீங்கள் புரிந்து கொண்டால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முதல் வசனம் 2வது வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இதே அதிகாரத்துல அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் அப்படின்னு சொல்லி தான் இந்த சாப்டரோட 38ஆம் அதிகாரத்தோட முதல் 1-2 வசனங்கள் இப்படிப்பட்டதா தான் இருக்கும். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யாருன்னு சொல்லி தான் தேவன் முதல் கேள்வியை எழுப்பிட்டு தொடர்ந்து அவர் தனது பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது அவருடைய படைப்புகள் எப்படிப்பட்டதா இருக்குன்றத ஒரு விசை யோபு நினைத்து பார்க்கும்படியான கேள்விகளை அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வருவாரு. யோபு தன்னுடைய உபத்திரவத்தாலையும் அவங்க நண்பர்கள் பேசி அவர்களை அவரை குற்றப்படுத்துகிற காரணத்தினாலும் அந்த இடத்துல சோதிக்கப்பட்டு அந்த இடத்துல மிகுந்த மன வருத்தத்துடனும் சோர்வுடனும் இருக்கிற ஒரு கட்டத்துல இருக்கும் பொழுது தேவன் கேட்கிற கேள்விகள் அவருக்கு நேர் மாறான கேள்விகளா இருக்கு. அவரால் புரிந்து கொள்ள முடியாத இல்ல பதில் அளிக்க முடியாத கேள்விகளா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீர் எங்கே இருந்தீர்? நீங்கள் புரிந்து கொண்டால் சொல்லுங்கள்னு வசனம் கேக்குது. அதே போல அதே அதிகாரம் 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? ஆமென். ஆமென். இது போன்ற வசனங்கள் தான் தொடர்ந்து இருக்கும். அதே போல 31ஆம் வசனம் வாசிக்கலாம். அருமீன் நட்சத்திரத்தின் சுயிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ? அல்லது மிருக சீஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? ஆமென். ஆமென். சோர்ந்து இருக்கிற யோபுக்கு தேவன் கேட்கிற கேள்விகள் ரொம்ப கடினமான கேள்விகளா இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாமே. அப்போ இந்த இடத்துல அவர் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா, நான் எப்படிப்பட்ட தேவன், என்னுடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கிறது, எனக்கு நிகர் யாருமே இல்லைன்றத குறிக்கும் வகையில தான் இந்த கேள்விகள் எல்லாமே அமைந்திருக்கிறது. அப்ப யோபுவுக்கு தேவன் ஒரு தவறான விஷயத்தை செய்யக்கூடுமோ? அவரால முடியுமா? அப்படின்றத தன்னைத்தானே பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியா. இன்னைக்கும் கூட நாமும் கூட உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுதோ, சோதனையில வீழ்ந்து விடும் பொழுதோ, தேவனே ஏன் இதை அனுமதிச்சீங்க? இதற்கு ஏன் எனக்கு இதை செஞ்சீங்க? அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்விகள் எழும்பும் பொழுது, இந்த 38ஆம் அதிகாரம் யோபுவை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது, அது நமக்கு ரிலேட்டபிளா இருக்குதா இல்லையான்னு நம்ம நிதானித்து பார்க்கலாம். ஏன்னா, கேள்விகள் உலகத்தை நான் எப்படி உண்டாக்குனேன்? மலை ஆடுகளை நான் எப்படி அது எங்க கன்றுகள் அதை ஈழும் சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட வசனங்கள் தான் இருக்கும். இந்த 31ஆம் வசனத்தை நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்ந்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ? அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? அப்படின்னு சொல்லி நம்ம வசனம். இந்த அருமீன் நட்சத்திரம் அப்படின்ற விஷயங்களும், மிருக சீரிஷத்தின் கட்டுகள்னு சொல்லப்படுறது எல்லாமே இன்னைக்கு மனிதர்களுக்கு தெரியும். இத நம்ம ஆங்கிலத்துல இத கான்ஸ்டலேஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். இல்லைங்களா? வானத்துல பார்க்கிற நட்சத்திரங்கள் ஒன்றாக ஒவ்வொரு அமைப்போட அமைந்திருக்கிறத பார்க்கிறாங்க. அத இன்னைக்கு பார்க்கிற வான சாஸ்திரிகள் அத பார்த்து அத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அத எல்லாத்தோட வடிவத்துக்கும் ஒரு பெயர் குடுத்திருக்காங்க. நமக்கு இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ராசிகள், பலன்கள் இருக்கு. அந்த ராசிகள் 12 ராசிகள் இருக்குன்றது எல்லாமே இந்த நட்சத்திரங்களோட அமைப்பு. அந்த நட்சத்திரங்கள் ஒன்றாக அமைக்கப்பட்டதா இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தனியாக தேவன் படைத்திருந்தாலும், ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரு குரூப்பா ஒரு வடிவத்த கொடுக்கக்கூடிய வகையில இருக்குது. அப்போ அருமீனுன்னு சொல்லப்படுறது நம்ம கார்த்திகைன்னு சொல்லப்படுற கார்த்திகை நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திரத்த பத்திலாம் தேவன் பேசுறாரு. இன்னைக்கும் வான சாஸ்திரத்துல இதெல்லாம் படிச்சு, இது இப்படி இருக்குதுன்ற வச்சு அநேக விஷயங்கள் கண்டு கொண்டிருக்கும் பொழுது, தேவன் அன்னைக்கே யோபு கிட்ட இந்த கேள்விகளை கேட்கிறாரு. இந்த அமைப்புகள நீ ஒண்ணா சேர்க்க முடியுமா? ஒண்ணால ஒண்ணா இணைக்க முடியுமா? இல்ல இந்த அமைப்புகள் ஒன்றா இருக்கிறத உன்னால பிரிக்க முடியுமா? அப்படின்ற கேள்விகளை இந்த 31ஆம் வசனத்துல கேட்கிறார். தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாருன்றத நம்ம புரிந்து கொள்வதற்காக கேட்கப்படுகிற கேள்விகள். அப்ப இதெல்லாம் மனிதனால செய்ய முடியாது. ஆனா இதெல்லாம் செய்த தேவன் தான் நமக்கு இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படைப்புல இருக்கிற அவருடைய வல்லமையை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய உபத்திரவம் பெருசா நமக்கு தெரியாது. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்ற போது நமக்கு வர பிரச்சனைகளை நம்மளால ஈஸியா சமாளிக்க முடியும் அவரோட உதவி கொண்டு அப்படின்றத தேற்றும் வகையில தான் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டதா இருக்குது. வாசிக்கலாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். ஒரே வசனம் இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும்
விவாதத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கிற உலகம் வந்துட்டு ஒரு கடவுளால படைக்கப்பட்டதா, இல்ல வந்துட்டு அதுவா உருவாயிடுச்சா அப்படின்ற கேள்விகளுக்கு ஒரே வசனம் விடையா இருக்குது. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ ஏற்கனவே இந்த உலகத்தால தோன்றியிருக்கிற ஒரு விஷயங்கள் காணப்படுகிறவைகளால வந்துட்டு தோன்றப்படல அப்படின்ற இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. அப்போ எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால தான் உண்டாயிருக்குன்றத இந்த வசனம் நம்ம குறிப்பிது. ஒரே வசனம் வந்துட்டு நம்ம இந்த உலகத்தை சொல்லப்படுகிற அந்த பிக் பேங் தியரின்னு சொல்லப்படுகிற அந்த விஷயங்கள் வந்துட்டு உயிர் இல்லாத ஒரு விஷயத்துல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாத்துக்குமே எதிர்மறையா ஒரே வசனத்தை தேவன் நமக்கு சொல்லிட்டாரு. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாகப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவரின் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறேன். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாகி இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆமென். ஆமீன். ஸோ அப்போ சகலமும் உம்மாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இந்த வசனங்களுக்கு எல்லாமே ஆதாரமா இருக்கிறது தேவன் அன்னைக்கு யோபுவை பார்த்து கேட்ட கேள்விகள் தான். தேவன் அந்த கேள்விகளில் தான் இதெல்லாம் வந்துட்டு செய்திருக்கிறார் என்று சொல்றாரு. அதற்கு பின்பாக புதிய ஏற்பாடுல எபிரேயர்ல வெளிப்படுத்தின விசேஷம், அதே போல சங்கீதத்துல கூட நம்ம வாசிக்கலாம். அநேக இடத்துல தேவன் எப்படி வந்துட்டு எல்லாத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார், அவருக்காக சிருஷ்டித்திருக்கிறார்ன்ற வசனங்கள் எல்லாத்துக்குமான அடிப்படை இந்த யோபுல தேவன் கேட்ட கேள்விகள் இருந்தே வருகிறது. ஏன்னா தேவன் அதை வந்துட்டு மனிதர்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாகவே இந்த கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. அப்போ நாமும் கூட இன்னைக்கு நமக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கும்போது இந்த கேள்விகளை நம்ம கேட்டு பார்ப்போம், எப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. வாசிக்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் வசனம் 10-11. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். ஆமென். அப்ப தேவன் வந்துட்டு எல்லாத்தையுமே கிளைம் பண்றாரு. எல்லாமே என்னுடையவைகள்னு சொல்றாரு. சகல காட்டு ஜீவன்கள் என்னுடையவைகள், பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்கள் என்னுடையவைகள்னு சொல்றாரு. நான் வந்து அப்போ ஒரு சிருஷ்டிகர்த்தா மட்டும்தான் அதை வந்துட்டு சொந்தம் கொண்டாட முடியும். அவருக்கு தான் அது உரியவைகளா இருக்குது. அப்ப நாமளும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம தேவனுக்கு உரியவர்களா இருக்கிறோம். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் நான் அறிவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒன்றுக்கும் எல்லாத்திற்கும் உணவை அளிக்கக்கூடிய தேவன் தான் நமக்கு இருக்கிற தேவன். வெளியில் நடமாடுகிறவைகளை எல்லாம் என்னுடையவைகள்னு சொல்லி எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடுகிற தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம முதல்ல 2 பார்த்துருக்கோம் இல்லைங்களா? படைப்புல தேவனுடைய வல்லமை எப்படி ஏற்பட்டதா இருக்குது, அவர் யாருக்கும் ஒப்பில்லாத தேவனா இருக்கிறார். இது எல்லாமே தேவனுடைய மகத்துவத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்குது. 3வதாக வாழ்க்கையின் மீது கடவுளுக்கு இருக்கிற இறையாண்மை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை தேவனுடைய இறையாண்மை, அதாவது சாவரனிட்டி அப்படின்னு சொல்றோம். அவருக்கு ஃபுல் ஆக்சஸ், ஃபுல் பவர் இருக்கு. அவரை விட ஒரு பெரிய சக்தி இல்ல. அவருக்கு மீறிய ஒரு அதிகாரம் யாருக்குமே நம்ம கிட்ட கிடையாது அப்படின்றத குறிக்கும் வகையில கூட வந்துட்டு கேள்விகள் அவர் எழுப்பியிருக்கிறாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உட்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென். ஆமென். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்ற ஒரு கேள்வியை கேள்விட்டு தான் அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான், அடுத்து நான் திரும்பி வரும்பொழுது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ அந்த கேள்வியில கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வாசிக்கலாம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆமென். ஆமென். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இங்கேயும் கேட்கிறாரு, ஒரு கேள்வியை தான் கேட்கிறாரு. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நம்ம தேவனுடைய அந்த இறையாண்மை எப்படிப்பட்டதா இருக்குன்றத உணர்ந்து கொண்டோம்னா, நம்ம தேவன்கிட்ட போறதுக்கு தயங்கவே மாட்டோம். ஏன்னா, அவரால செய்யக்கூடியாத காரியம் ஒன்று உண்டோ? அப்படின்ற எண்ணம் நமக்கு மிகுந்த அளவுல இருக்கும். அப்ப நம்ம எதுக்குமே வந்துட்டு நம்மளால செய்ய முடிந்த காரியங்களா இருக்கட்டும், செய்ய முடியாத காரியங்களா இருக்கட்டும், தேவன்கிட்ட நம்ம போறவங்களா இருப்போம். ஏன்னா, அவரால் ஆகாத காரியம் உண்டோன்னு சொல்லி நம்மள கேட்கிறாரு. இன்னைக்கு நம்மள கேட்டு பார்ப்போம். ஒவ்வொரு விஷயத்திலும் கேட்டு பார்ப்போம். தேவனால் முடியாத காரியம் ஒன்று இருக்குதா? அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல அவர்கிட்ட போய் சேர்றதுக்கு நமக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்காது. வாசிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்?
ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆமென். ஆமீன். இது எல்லாமே கேள்வியா கேட்கிறாரு. இது மோசேயை நோக்கி கேட்கிற கேள்விகள். இது எல்லாத்தையுமே வந்துட்டு கேள்விகளா வைக்கிறாரு. அவர் பதில் சொல்லி தெரிந்து கொள்வதற்காக இல்ல, மோசேவுக்கு தெரிவிக்கிறதற்காக. அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் கூட உரையாடி கொண்டிருக்கிறார்ன்றதை உணர்த்தும் விதமாக இந்த கேள்விகளை கேட்கிறார். மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? மனுஷன் பேசுவதற்கு முன்பாகவே அவனுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறேன். என்ன பேச போறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும்னு சொல்ற தேவன், அவருடைய வாய்களை உண்டாக்கினவர் நான். ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. கர்த்தராகிய நான் அல்லவா அப்படின்னு சொல்லி தேவன் வந்துட்டு அந்த இடத்துல கேட்கிறாரு. தேவன் எல்லாத்தையும் தனதுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய இறையாண்மையை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ இதை தொடர்ந்த வசனங்கள் அப்ப நம்ம லூக்கால கூட பார்ப்போம், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி லூக்கா 1 வசனங்கள்ல இருக்கு. மத்தேயு 19:26 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்ற வசனங்கள் நமக்கு தெரியும். இது பிசாசுகளை வந்துட்டு ஓட்ட முடியாம அவருடைய சீஷர்கள் தவிக்கும் பொழுது அவர் சொல்ற இந்த வசனம், தேவனாலே எல்லாம் கூடும்னு. அதே போல கொலோசியர் 1:16 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்ற அந்த வசனம் இருக்கு இல்லைங்களா? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அவருக்கு தான்ப்பா சொந்தம்னு குறிப்பிடுற வசனங்கள் இருக்கு. இது எல்லாமே தேவன் கேட்ட அந்த கேள்விகளிலிருந்து வருவதா இருக்கு. அப்போ நான்காவதாக தேவன் ஒரு சர்வலோக நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுக்கான கேள்விகளும் தேவன் கேட்டிருக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:25 துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். ஆமென். ஆமீன். அப்போ தேவன் நீதி உள்ளவரா இருக்காரு. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லி இந்த வசனம் முடியுது இல்லைங்களா? அப்ப தேவன் சர்வலோக நியாயாதிபதியா இருக்கிறார். எல்லா உலகத்திற்கும் நியாயாதிபதி ஒருவரே, அது வந்துட்டு நம்மளுடைய தேவன் மட்டும்தான். வாசிக்கலாம். யோபு 40:2 சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரு குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். ஆமென். ஆமேன். சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? அப்போ தேவன் கிட்ட நமக்கு இருக்கிற கேள்விகள் ஏதாவது இருந்தா நம்ம கேட்டு பார்ப்போம். அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? நம்மளை ஏன் இப்படி வைத்திருக்கிறாரு? அவங்கள ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்க? நாம ஏன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறோம்? நமக்கு ஏன் அப்படி இல்ல? அப்படின்னு அநேக கேள்விகள் உலகத்தார போல நமக்கு தோன்றுமாயின் நம்ம அந்த கேள்விகளை கேட்டுப்போம். சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? எல்லாத்திற்கும் சர்வ நியாயாதிபதியாக இருக்கிற தேவனை நோக்கி நமக்கு எழும்புகிற இந்த கேள்விகள் சரியான கேள்விகளான நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவர்களுக்கு உத்தரவு சொல்ல கடவன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்படி யாராவது இருக்க கூடுமா அப்படின்ற வசனம் கேள்விகள் தான் கேள்விப்படுது. வாசிக்கலாம். ரோமர் 9:20 அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? ஆமேன். நாம எல்லாம் வந்துட்டு மண்ணால செய்யப்பட்ட மண் பாண்டங்களை போல இருக்கிறோம். மண் பாண்டங்களா இருக்கிற நாம அவருடைய காரியத்துக்காகவும் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பாத்திரத்தையும் தேவன் அவருடைய இஷ்டப்படி அவருடைய தேவைக்காக படைக்கிறார் அப்படின்றது உண்மையா இருந்தா, நாம படைக்கப்பட்டிருக்கிற மண்பாண்டங்களா இருக்கிற நாம ஏன் என்னை இப்படி செய்தீங்க? ஏன் என்ன வெறும் தட்டா செஞ்சீங்க? ஏன் இன்னொருத்தரை வந்துட்டு ஒரு அழகான பாத்திரமா செய்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கேட்க முடியும்? எல்லாருமே தேவனுடைய சிருஷ்டிகளா இருக்கிறோம். தேவனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாத்திற்கும் தேவன் வந்துட்டு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருமே செயல்படுறவங்களா இருக்கும் பொழுது, அந்த முழுமையான அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம சென்று போயிட்டோம்னா இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு எழும்பாது. அதே போல ஏசாயா 45:9 கூட, மண்ணோடு உங்களுக்கு ஏத்த ஓடாய் இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது அவர் கைகள் இல்லை என்று சொல்லலாமோ அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பப்படுது. இது எல்லாமே, இந்த கேள்விகள் எல்லாமே மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை காமிக்குது. தேவனால் எல்லாம் கூடும்.
மனிதர்கள் வந்துட்டு தேவனை நோக்கி கேட்கிற கேள்விகள் அவரை நோக்கி தர்க்கிக்கிற ஒரு விஷயமா இருக்குமே தவிர, அது வந்துட்டு அவருக்கு நியாயம் கற்பிக்கிறதாகவோ, இல்ல அவருக்கு புத்தி படிப்பிக்கிறதாவோ என்னைக்குமே வந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த கேள்விகள் நமக்கு சொல்லப்படுது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? ஆமென். ஆமென். இந்த ஒரு கேள்வி கூட நமக்கு கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அப்ப தேவன் கொடுத்திருக்கிற விஷயங்கள நம்ம அசட்டை பண்ணும் பொழுது, தேவனுக்கு எதிராக முறுமுறுக்கும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியாம நம்ம நடந்து கொள்ளும் பொழுது, தேவன் நமக்கு குடுத்திருக்கிற நோக்கத்தின்படி நடக்காம, நம்மளுடைய சுய நோக்கத்தின்படி நம்ம நடக்க முயற்சி செய்யும் பொழுது, கிட்ட தேவன் கேட்கிற கேள்வி, நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவர நம்ம என்னைக்காவது பரீட்சித்து பார்க்கலாமா? ஒரு கோபம் ஊட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? நமக்கு சரிக்கு சரியா இருக்கிற ஒருத்தர்கிட்ட செய்ய வேண்டிய விஷயங்கள, நம்ம தேவனுக்கு எதிரா எப்படி செய்ய முடியும்? அப்படின்ற இந்த கேள்விகள் எழுப்பப்படுது. இது எல்லாமே நம்ம நிதானித்து பார்க்கிறவங்களா இருக்கணும். இதோட நம்ம இந்த முதல் டாபிக்க முடிக்கிறோம். ரிட்டோரிக்கல் கொஸ்டின்ஸ். அதாவது இந்த கேள்விகள் எல்லாமே தேவனுக்கு தெரிந்து கொள்வதற்காக இல்ல, மனிதன் தெரிந்துக்கிறதுக்காக, ஒரு செயல் நோக்கத்துக்காக, ஒரு உண்மைய தெரிவிக்கிறதற்காகவா இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த 4 விஷயங்கள பார்த்தோம். 2வதாக தேவன் வந்துட்டு மனிதர்களுடைய குற்றத்தை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவே சில கேள்விகளை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட கேள்விகள் மனிதன் மனம் திரும்புவதற்காக தான் வந்துட்டு அந்த கேள்விகள் அமைகிறது. இங்கிலீஷ்ல வந்துட்டு இதை வந்துட்டு கன்விக்டிங் கொஸ்டின்ஸ் சொல்றாங்க. என்ன கன்விக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த குற்றப்படுத்துகிற ஒரு கேள்விகளா அது இருக்கு. இது மனம் திரும்புதலுக்கு ஏதுவானதாக தான் தேவன் வந்துட்டு இதை செய்யறாரு. அவருடைய உறுதியான கேள்விகள் மனசாட்சியை துளைக்கிற விதமாக தான் அமையுது. அவை நம்மளுடைய பாவங்கள வெளிப்படுத்துகிறதா இருக்கு. ஏன்னா, அநேக நேரங்கள்ல மனிதர்கள் செய்வதறியாத பாவங்கள செய்து கொண்டு இருக்கிறவரா இருக்கிறோம். அந்த மாரியான காலகட்டத்துல கேள்விகள் தான் வந்துட்டு அந்த பாவத்தை வெளிக்கொள்வதா இருக்கிறது. நம்மளுடைய உண்மையான நோக்கம் என்னன்றத வெளிப்படுத்துகிறதா இருக்கு. அதே கேள்விகள் தான் நம்மளோட உண்மையான நோக்கத்தையும் வெளிப்படுத்துறதா இருக்கு. நம்ம வெளிவேடம் போட்டுட்டு இருக்கோமா? இல்லையா? உண்மையா நம்ம தேவன தொழுது கொண்டுட்டு இருக்கிறோமா? அப்படின்ற எல்லா நோக்கங்களை வெளிப்படுத்துகிறதும் இதே கேள்விகள் தான். இதே கேள்விகள் தான் மனம் திரும்புதலையும் நமக்கு கொண்டு வருகிறதா இருக்குது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென். ஆமென். இது நமக்கு இதெல்லாம் தெரியும். அம் அந்த புசிக்கக்கூடாத கனிய வந்துட்டு ஆதாமும் ஏவாளும் புசிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் மறைஞ்சுக்கிறாங்க. அப்போ தேவன் அங்க வரும்பொழுது இந்த கேள்விய கேட்கிறார். ஆதாமை கூப்பிட்டு, "நீ எங்கே இருக்கிறாய்?" அப்படின்னு சொல்லி இந்த கேள்விய கேட்கிறார். அப்போ தேவனுக்கு ஆதாமுடைய இருப்பிடம் தெரியாமலா அந்த கேள்விய கேட்கிறாரு. அவன் எங்க அந்த அந்த தோட்டத்துக்குள்ள, ஏதேன் தோட்டத்துக்குள்ள மறைந்திருக்கிறார்ன்றத தெரிந்து கொள்வதற்காகவா அந்த கேள்விய கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக இல்ல அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா தேவனுக்கு தெரியும். ஆதாம் வந்துட்டு எங்க இருக்கிறாருன்னு தெரியும். எதுக்காக ஒளிஞ்சுகிட்டு இருக்காருன்னு தெரியும். இருந்தாலும் அவர் கேள்விய கேட்கிறாரு ஆதாம நோக்கி, "நீ எங்கே இருக்கிறாய்?" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வி ஆதாமுக்கான கேள்வியா இருக்கு. நான் விட்ட இடத்திலேயே நீ இருக்கிறியா? நான் உன்ன ஒரு பாவமே இல்லாத ஒரு இடத்துல, பாவம் இல்லாத இருக்கும்பொழுது உன்ன ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருக்கேன். அந்த இடத்துல தான் நீ இருக்கிறியா? இல்ல நீ அங்கேருந்து நகர்ந்து போயிட்டியா? நான் உன்ன விசுவாசத்துல வைத்துட்டு போனேன். அந்த விசுவாசத்துல தான் நீ இருக்கிறியா? இல்ல அங்கேருந்து நீ விலகி போயிட்டியா? அப்படின்னு ஆதாம அவனுடைய நோக்கங்கள, அவனுடைய பாவத்த வெளிப்படுத்துகிற ஒரு கேள்விகளா இந்த கேள்விகள் இருக்கு. இந்த கேள்வி இது கேள்வியா அமையும்போது நார்மலா அத படிச்சு பார்க்கும்போது, ஆதாமை கூப்பிட்டு "நீ எங்கே இருக்கிறாய்ன்னு?" கேட்கும்போது, நமக்கு நார்மலா படிக்கும்போது எப்படி இருக்கும்னா வந்துட்டு, அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிற மாரி இருக்கும். ஆனா தேவனுக்கு தெரியாம இந்த கேள்விய கேட்கல. ஆதாமை நோக்கி ஒரு மனிதனை நோக்கி கேட்கும் பொழுது, அவனுக்கான கேள்வியா அந்த கேள்வி இருக்கு. வாசிக்கலாம். சங்கீதம் 139 7, 8. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆமென். இந்த சங்கீதம் 139ஆம் அதிகாரம் முதல்ல 4 வசனங்கள நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம். இந்த 7ஆம், 8ஆம் வசனமும் தொடர்ந்து சொல்லுது. "உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்?" அப்படின்னு சொல்லி கேள்விகள் இருக்கு. "நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீரும் அங்கேயே இருக்கிறீர்." தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா இப்படிப்பட்ட கேள்விகள் தான் இந்த சங்கீதம் 139ஆம் அதிகாரத்துல வந்துட்டு இருக்கும். அப்போ தேவன் வந்துட்டு தெரியாமலா அந்த கேள்விய கேட்கிறாரு. எங்க போனாலும் இருக்கிற தேவனுக்கு ஆதாம இந்த கேட்கிற கேள்வி அவனுக்கான கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
கர்த்தர் காயீனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். ஆமென். ஆமென். ஆதியாகமத்துல அப்படியே தொடர்ந்து நம்ம வரும்போது இந்த கேள்வியை காயினை நோக்கி கேட்கிறார் தேவன், இல்லைங்களா? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதுவும் வந்துட்டு ஒரு கேள்வியா தான் இருக்கு. அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்துருச்சுன்னு நமக்கு தெரியும். ஆபேல் வந்து கொல்லப்பட்டுட்டான், ஆல்ரெடி காயினால வந்து கொல்லப்பட்டுட்டான் அவனுடைய பொறாமையின் காரணமாக. தேவன் காயினு கிட்ட பாவம் உன்னுடைய வாசலில் படுத்து இருக்கிறது, நீ வந்து அதுக்கு இடம் கொடுக்காம இருன்னு சொல்லி தேவன் அவருக்கு சொன்னது பின்பும் அவன் சொன்னதை கேட்காம காயின் வந்துட்டு போய் ஆபேலை கொன்னதுக்கு அப்புறம் தேவனுக்கு இது தெரியாம இந்த கேள்வி அவர் கேட்கல. இது காயினை நோக்கி காயினுக்காக கேட்கப்படுகிற கேள்வி. அதுலயும் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு, இல்லைங்களா? அப்போ சகோதரன் அந்த இடத்துல வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆபேலை கேட்டாலே அவன் சகோதரன் தான் கேட்கிறாருன்னு காயினுக்கு தெரியும். ஆனா உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கேன்னு அவர் கேட்கிறாரு. அப்போ ஆபேல் எங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு கேட்கும்போது உன் சகோதரன் தான் அவன் சொல்லி ஒரு நினைவுபடுத்துறாரு காயினுக்கு. அப்போ சகோதரனுக்கு நீ தான் வந்துட்டு உத்தரவாதமா இருக்கணும். சகோதரனை காப்பாற்றுகிற ஒரு வேலை உன்னதா இருக்கு. சகோதரன் ஒரு பாவத்துல இருக்கும்பொழுது மீட்கிற வேலை உன்னதா இருக்கு. நீ தான் வந்துட்டு அவனுக்கு காவலாளி. அதே கேள்விய தான் வந்துட்டு இந்த இடத்துல காயின் கேட்கிறான் தேவனை நோக்கி, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ அப்படின்னு கேட்கிறான். அப்போ அவனுக்கு என்ன புரியலன்னா, தேவன் காயினை சகோதரனுக்கு காவலாளியாக தான் பார்க்கிறார். அதனாலதான் அவர் கேட்கிறார். ஒரு காவலா இருக்க வேண்டிய உன் சகோதரனுக்கும் உன் சகோதரிக்கும் காவலா இருக்க வேண்டிய நீயே அவருக்கு எதிராக நீ நடக்க கூடுமோ அப்படின்ற கேள்வியா தான் இந்த கேள்வி இருக்கு. அப்ப முதல்ல ஆதாம் கிட்ட கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய்ன்னு சொல்லிட்டு. இப்ப வந்துட்டு அவருடைய மகனா இருக்கிற காயினை நோக்கி கேட்கிறாரு, அவ ஒரு பாவத்துல விழும்போது. சோ இந்த கேள்விகள் எல்லாமே இன்னைக்கும் நமக்கு வந்துட்டு பொருந்துமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பார்க்கலாம். உன்னுடைய விசுவாசத்துல உன்னை கொண்டு வந்து வைத்தனே, நீ எங்க இருக்கிறன்னு நம்மள கேட்கிறான். அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு பதில சொல்லுவோம்? உலகத்துல 1000 சத்தியங்கள் இருக்கும் பொழுது நான் உன்னை ஒரு உண்மையான ஒரு சத்தியத்துல கொண்டு வந்து உன்னை வைத்தேன். நானே உன்னை தேடி வந்திருக்கிற தேவன். நானே என்னை அறிவித்திருக்கிற தேவன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நான். அப்படின்ற இருக்கும் பொழுது, நான் உன்னை விட்டு சென்ற இடத்திலே நீ இருக்கிறையா? நீ உன்னை நான் எங்க இருக்கணும்னு நினைக்கிறேனோ விசுவாசத்துல சரி, அன்புல சரி, சகோதர அன்புல சரி, நீ அந்த இடத்துல இருக்கிறியா? அப்போ உன்னுடைய சகோதரன் எங்கன்னு நம்மள பார்த்து கேட்கிறதா இருக்கட்டும், சகோதரி எங்கன்னு கேட்கிறதா இருக்கட்டும், நம்ம சகோதரர்களுக்கு நாமளே காவலாளியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் தேவன் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு விசுவாச குறைச்சலா இருக்கு, ஏதாவது ஒரு காரணமா இருந்தாலும், அவங்க அவங்கள பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இல்லாம, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுகிற அந்த தேவ அன்பிலக்குள்ளதான் கட்டப்பட்டவர்களா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. வாசிக்கலாம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அப்போ இதுதான் வந்துட்டு இதற்கான விஷயம், இல்லைங்களா? மத்தேயுல அவர் சொல்றாரு, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்றது இந்த ஆதியாகமத்துல சகோதரனா அவர் வந்துட்டு பார்க்க சொல்லுகிற அந்த கேள்வியில இருந்து தான் வருது. அப்போ உன் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ மிக சிறியவர்களுக்கோ ஒரு சாதாரண ஒரு ஆட்களுக்கோ நீர் எதை செய்கிறையோ அதைத்தான் நீ எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே தேவன் சொல்றாரு. அப்ப தேவன் நாம ஒருத்தருக்கு நன்மை செய்யும் பொழுது தனக்கே செய்ததாக அவர் நினைக்கிறாரு. ஒருத்தருக்கு நம்ம தீமை செய்ய முயற்சி செய்யும் பொழுது தனக்கே செய்ததாக அவர் எடுத்துக்கொள்றாரு. அதை ரொம்ப பர்சனலா அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த கேள்விகள் ஏதோ ஒரு காலத்துல அவங்களுக்காக கேட்கப்பட்ட கேள்விகளா, இல்ல பொறுப்பை உணர்த்துவதற்காக, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு நமக்கு தெரியப்படுத்துறதற்காக இந்த கேள்விகள் அமைந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம கேட்டு பார்க்கலாம். 2வதாக சுய பரிசோதனை பண்ணிக்கொள்றதுக்காக சில கேள்விகள் வந்துட்டு இருக்குது. அப்போ வாசிக்கலாம். இதே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஆமென். அப்ப இந்த கேள்வியை வந்துட்டு காயினை கேட்கும்போது அவர் கேட்கிறார், இல்லைங்களா? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? இது வந்துட்டு அவன் தவறு செய்வதற்கு முன்பாகவே ஒரு சின்ன ஒரு முக மாற்றத்தை பார்த்து சர்வலோக அதிபதியாகவும் சர்வ வல்லமையுமான தேவன் ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார், உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உனக்குள்ள ஏன் எரிச்சல் உண்டாயிற்றுன்னு கேள்வி கேட்கிறார். அவருக்கு தெரியும் அவனுக்குள்ள ஏன் அந்த எரிச்சல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அவனை சிந்திக்க வைக்கும் விதத்துலதான், அவன் சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளும் விதத்துலதான் இந்த கேள்வியை கேட்கிறார். ஏன்னா இதை தொடர்ந்து வர வசனங்கள் பாத்தீங்களா, நீயும் வந்துட்டு சரியான விஷயங்களை செய்யும் பொழுது அது எனக்கு ஏற்ற வகையில இருக்காதோ?
நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனோன்ற கேள்விகள் எல்லாம் அவர் கேட்கிறாரு. அதுக்கப்புறமா அவனுக்கு எச்சரிப்பும் கொடுக்கிறாரு. அப்போ தேவன் சுய பரிசோதனைக்கான கேள்விகளை கேட்கும் பொழுது, அத இருக்கிறத உள்ளவாறே நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும். நம்ம மனதை ஏற்று பார்க்கிறவர்களா இருக்கணும். நமக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? இது வந்துட்டு பொறாமை நிமித்தம் உண்டாயிடுச்சா? ஏன்னா, எரிச்சல் உண்டாகுறதுக்கு வேற நல்ல ஒரு காரணங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்கு. நம்ம முகநாடி வேறுபடுறதுக்கு ரொம்ப நல்ல காரணங்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. முக்காவாசி நேரம் நம்மளுடைய சுய பிரச்சனையினால கோபமும், பாவமும் நம்மள வந்து சேருது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தெரியும். வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமென். ஆமென். அப்ப இதுல வந்துட்டு மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஏன் தேவனுடைய நீதியை மனுஷனுடைய கோபம் நடப்பிக்க மாட்டாதுன்னா, மனுஷனுடைய கோபம் நீதியானதா இருக்காது. முக்காவாசி நேரம் நாம நம்மள வந்துட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்துற விதத்துல தான் நம்மளுடைய கோபத்தோடைய காரணங்கள் வந்து அமையுமே தவிர, தேவனுடைய நீதியை என்னைக்குமே அது நடப்பிக்க மாட்டாது. அப்போ கோபம் கொண்டாலும் நம்ம என்ன செய்யணும்னா, பாவம் செய்யாம இருக்கணும்னு சொல்லி வசனம் இருக்கு இல்லைங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. ஆமென். ஆமென். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ உங்களுக்கு அப்படியே கோபம் வந்துட்டாலும் பாவம் செய்யாம இருங்க. ஆனா ரொம்ப கம்மி நேரங்கள்ல தான் கோபமும் கொண்டுட்டு பாவமும் செய்யாம இருக்க முடியும். அப்ப கோபம் கொள்ளாம இருக்கிறது தான் முக்கியவாசி நல்லது. ஏன்னா, அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம அந்த கோபத்தையே வந்துட்டு கொள்ளாம இருக்கிறதுக்கான முயற்சிகள நம்ம எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியா தான் அந்த ஆதியாகமத்துல இருக்குது. உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அதற்கான பதில அன்னைக்கு காயின் யோசித்து பார்த்தவர் இருந்தாருன்னா, இது சுய பரிசோதனைக்கான கேள்வி. இத அவரு யோசிச்சு பார்த்திருந்தாருன்னா, அந்த பெரிய ஒரு பாவத்திற்கு அவர் செய்திருக்க மாட்டாரு. கோபம் வந்திருக்காது. கோபம் கொண்டு பாவமும் வந்துட்டு அவரு செஞ்சுட்டாரு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லிருது. ஆனா, அத வளர விட்டோம்னா, அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு குலையிலேயே போய் உலகத்தின் முதல் குலையா காயின் வந்துட்டு செய்த பாவம் அமைஞ்சிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த கேள்விகள் கேட்கப்படும் பொழுது, நாம நிதானித்து பார்க்கிறவர்களா தான் இருக்கணும். அதேபோல 3வதா திருத்துவதற்கான கேள்விகளா இருக்கு. வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அப்ப இந்த இடத்துல தேவன் ஏன் வந்துட்டு என்னிடத்தில் முறையிடுவது என்ன அப்படின்னு கேட்கிறார். புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுன்னு சொல்லி மோசேயை நோக்கி சொல்றாரு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு? அப்ப அவர்கிட்ட முறையிடுறது வந்துட்டு அவருக்கு விருப்பம் இல்லாமலா என்னிடத்தில் முறையிடுவது என்ன அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு? இல்ல அவங்கள வந்துட்டு நீங்க வந்துட்டு செய்தது தவறுன்றத உணர்த்துவதற்காக, அவங்கள சரி செய்வதற்காகவே இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கு. அப்ப யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் படிக்கிறோம். அப்ப அதுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இஸ்ரேல் புத்திரர்கள் தேவனுக்கு முன்பாக நின்னு, நீங்க சொல்ற எல்லா கட்டளைகளையும் நாங்க கீழ்ப்படிவோம் தேவனே. நீங்க உங்களுடைய எல்லா இருக்கிற நியாயப்பிரமாணங்களையும் நாங்க கடைப்பிடிப்போம்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி நின்னு சொல்லிட்டு, அதற்கப்புறம் அவருடைய வார்த்தையினால மட்டுமே அவரோட விசுவாசம் நின்னதே தவிர, அது கிரியைகளில காமிக்கப்படவே இல்ல. அதனால அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, செத்ததா இருந்தது. அப்ப தேவன்கிட்ட போய் அவங்க முறையிடும்பொழுது அவர் கேட்கிறாரு, "நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? நம்ம காலத்துல நம்ம சொல்லப்படுறதா, நீ ஏன் இப்ப என்கிட்ட வர? ஏன்னா, நான் சொன்னத நான் செய்றேன்னு சொல்லிட்டு செய்யாம, நீ இருந்துட்டு இப்ப ஏன் என்கிட்ட வர?" அப்படின்றப்பட்ட ஒரு கேள்வியா தான் இருக்கு. இத வந்துட்டு அவங்கள வந்துட்டு இஸ்ரவேல் புத்திரர தள்ளி விட்டுட்டு, இனிமே என்கிட்ட உனக்கு உதவி கிடையாது. நீங்கலாம் போங்கன்னு சொல்றதுக்காக இல்ல. அவங்கள திருத்துவதற்காக மட்டுமே தான் கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா நமக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அதேபோல 2ஆம் வருகையிலும் கூட அந்த வந்துட்டு இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அவர் வந்து சகாயம் செய்யக்கூடிய தேவனா தான் இருக்கிறார்ன்னு சொல்லிட்டு. வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? ஆமென். அப்போ எல்லா அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருக்கார்கள்ன்ற கேள்வி இருக்கு. எதுவரைக்கும் என் ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குகிறவர்களா இருப்பார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின எல்லா அடையாளங்களும், அற்புதங்களையும் பார்த்ததுக்கு அப்புறமும் என்னை ஏன் விசுவாசிக்காம இருக்கிறாங்க? அப்படின்ற கேள்வி. அப்ப இந்த அடையாளங்கள், அற்புதங்கள் நடந்தத தெரிந்திருக்கிற நாமும் கூட, எதுவரைக்கும் அவர முழுமையா விசுவாசிக்காம இருப்போம்? நம்ம எல்லாருமே
விசுவாசிகள் தான். அவரை விசுவாசிக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். ஆனா நமக்கான அந்த சிச்சுவேஷன் வரும்பொழுது, நமக்கான அந்த நேரம் வரும்பொழுது, அந்த சோதனை வரும்பொழுது, அந்த உபத்திரவத்துல நம்ம நடக்கும் பொழுது, அந்த விசுவாசம் அதே போல இருக்குதா? இல்ல அது குறைவா இருக்குதா? அப்படின்ற அந்த சோதனை காலத்துல முழுமையா நம்மளோட விசுவாசத்த நம்ம காண்பிக்க வேண்டியவர்களா இருப்போம். அதுதான் முக்கியமான நேரமா இருக்கு. அநேக அதிசயங்கள், அடையாளங்களும் காணும் பொழுது வர விசுவாசத்தை விட, இதெல்லாம் இல்லாம வெறும் உபத்திரவம் மட்டும் தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் பொழுதும், தேவனோட மேல விசுவாசம் நமக்கு இருக்குதா? வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். அப்ப இதுவும் கேள்வியா கேட்கிறார் இல்லைங்களா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? அப்ப சொல்லிட்டு, அப்ப தொடர்ந்து அவர் சொல்றாரு இல்லையா? இத இன்னைக்கு நம்மளும் பார்த்து சொல்றாரு. பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வசனம் வெறும் யோசுவாவுக்கு மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கா? இல்ல நமக்கும் சொல்லப்பட்டிருக்கா? அப்படின்னு நம்ம நிதானித்து பார்க்கலாம். ஏன்னா, இது நமக்கும் சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம திடமனதாய் தான் இருக்கிறவங்களா இருக்கணும், திகையாம இருக்கணும், கலங்காம இருக்கணும். இது 3மே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. எந்த காலகட்டத்திலுமே நமக்கு இருக்கக்கூடாது. இது நம்ம விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கும் பொழுது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இந்த வசனம் ஆரம்பிக்குது. அப்ப இந்த வசனத்துக்கான ஆரம்பம் எங்க இருக்குன்னா, தேவன் கேட்ட அந்த கேள்வியில தான் இருக்கு. இல்லைங்களா? சோ இந்த இடத்துல சொல்லப்படுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுவுமே தேவனுக்கு தெரியாம நீங்க புதுசா தெரியப்படுத்துறது இல்ல. நீங்க கேட்கும் பொழுது நம்மளே நம்மள நிதானித்து பார்த்தவங்களா இருக்கோம். நம்ம எப்படிப்பட்ட விஷயங்களை கேட்கிறோம் அப்படின்றத நமக்கு உணர்த்தும் விதமாக அந்த ஜெபங்கள் அமையணும். அப்போ ஆவியோடும் உண்மையோடும் சேர்ந்து தான் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கும் வகையில, ஆவிக்குரிய விஷயங்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? அப்படின்ற பல்வேறு கேள்விகளை நாமளே நமக்கு கேட்டு பார்க்கிறவர்களா இருக்கணும். 4வதாக குறிப்பு தேவனை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விதத்துல தேவனுடைய கேள்விகள் அமையப்படுறது. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஆமென். அப்ப இது நமக்கு தெரியும். எலியா ஒரு கெபிக்குள்ள போய் தங்கி இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல தேவன் இந்த கேள்வியை கேட்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த பால் தேவர்களை கும்பிட்ட அந்த அநேக அந்த பிரீஸ்ட்ஸ அவர் கொல்றாரு. 450க்கும் மேற்பட்ட அந்த பூசாரிகளை அவர் கொன்னுட்டு, யெருபாபேலோடைய அந்த எசபேலோட பிரச்சனையினால அவங்களுக்கு பயந்து ரொம்ப தூரம் அவரு ஓடி திரிகிறார். ஸோ பல்வேறு இடத்துல தேவனுடைய உதவியை பெற்ற பின்பும் கூட அவளுக்காக பயந்து இந்த கெபிக்குள்ள அவரு இருக்கிறாரு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி அப்படின்னு சொல்லிதான் இந்த வசனம் ஆரம்பிக்குது. எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்ற ஒரு கேள்விதான் கேட்கிறார். அப்ப எலியாவுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக எலியா ஓடி ஒளிஞ்சிருக்கிறாருன்ற விஷயம் தேவன் தெரியாம அந்த கேள்வியை கேட்கல. தேவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கேள்வியை கேட்கல. எலியாவை உணர்த்தும் விதமா அந்த கேள்வி அமையுது. அவருக்கு வார்த்தை உண்டாகி அப்படின்றத நம்ம ஞாபகத்துல வச்சுக்குவோம். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 1 ராஜாக்கள் அதே 19ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதை எலியா கேட்டபொழுது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென். அப்ப இந்த இடத்துலயுமே எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. சோ அதே கேள்விதான். சோ 2 இடத்துலயும் கேள்வி ஒண்ணுதான். இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னு கேட்கிறாரு. அங்க ஆனா ஒரே ஒரு வித்தியாசம். அங்க வார்த்தை அவருக்கு உண்டாயிருக்குது. இந்த இடத்துல சத்தம் உண்டாயிருக்குன்ற ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அப்போ இந்த 13ஆம் வசனத்துல வாசித்தது போல எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 2 கேள்விக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் நடுப்புற இருக்கிற அந்த 11, 12 அந்த 2 வசனத்துல வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11, 12. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை.
பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஆமென். ஆமென். இதுதான் நடந்தது. 11, 12 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக பர்வதத்தில் நில்லுன்னு சொல்லிட்டு, வெளியே வந்து நில்லுன்னு சொல்லிட்டு, கர்த்தர் கடந்து போனார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பர்வதங்கள் பிளக்கிறதும், கன்மலைகள் உடைகிறதும், பலத்த பெருங்காற்று வீசுகிறதும், அந்த காட்டிலே தேவன் இருக்கவில்லை, காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கிறது, அதிலேயும் அவர் இருக்கவில்லைன்னு சொல்லி வசனம் பார்க்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி வார்த்தை அவருக்கு உண்டாகுது. அவர் கெபிக்குள்ள இருக்கும் பொழுதே அவருக்குள்ள இந்த கேள்வி, வார்த்தையா அவருக்கு வெளிப்படுது. அவர் அதற்கான கேள்வியும் மனசுலயே வந்துட்டு அவரு நினைக்கிறதா இருக்கிறாரு. அதற்கப்புறம் அதே கேள்விய தேவன் கேட்கிறாரு. அப்ப கெபிக்கு வெளிய வான்னு சொல்லிட்டு பிசிக்கலா தேவன் அந்த இடத்துல வராரு. அதற்கான விஷயங்கள் தான் இந்த 11, 12 வசனங்கள்ல நடக்குது. அதுக்கப்புறம் எலியா தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வராரு. ஏன்னா, இப்ப தேவன் அவருக்கு முன்பாக வந்துட்டார். வந்து நின்னு அந்த கேள்விய கேட்கிறாரு. இந்த தடவ வந்துட்டு சத்தம் உண்டாயிட்டுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப லிட்டரலி வந்துட்டு இங்கிலீஷ்ல இந்த வாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அதுக்கு முன்னாடி த வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த வசனத்துக்கு வாய்ஸ்ன்னு இருக்கும். அப்ப தேவன் அவனுக்கு முன்பாக வந்து நின்னு பேசுறாரு. அவர் பார்க்க முடியாத தன் சால்வினால் முகத்தை மூடிக்கொண்டு இருக்கிறாரு. அப்ப இந்த 2 கேள்வியும் ஒண்ணா தான் இருக்கு. இதற்கான பதிலும் வந்துட்டு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல ஒரே ஆன்சர் தான் சொல்லுவாரு. பட் ஆனா எலியாக்கான இந்த ஒரே கேள்விய 2 தடவ கேட்கும்பொழுது, எப்படிப்பட்ட தேவன் நான் இருக்கிறேன். அப்ப நீ ஒரு மனிதனுக்கு பயந்து நீ வந்து இந்த கெபிக்குள்ள நுழைந்திருக்கிறியா? அப்படின்ற விதமா தான் இந்த கேள்விய கேட்க அவரு விருப்பப்பட்டாரு. ஏன்னா கேள்வி அதேதான். ஒரு தடவ அவர் மனசுல தோன்றின கேள்வியா இருக்கு. இன்னொரு தடவ தேவன் முன்பாக அவருக்கு முன்பாக வந்து சத்தத்தோட அந்த கேள்விய அவர் கேட்கிறாரு. அப்ப இந்த நிலநடுக்கத்தையும், இந்த பூமி அதிர்ச்சியும், பர்வதங்கள் பிளக்கிறதையும் அவர் பார்க்கும் பொழுது, எலியாவுக்கு வந்து தெரியணும் எப்படிப்பட்ட தேவன் தன் கூட இருக்கிறார். அப்ப மனிதனுக்காக அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? அந்த ஜெசபேலுக்காக அவரு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன்னா, அவர்களுக்கு பயந்து தான் நான் ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் உயிரோட இருக்கேன். மத்தவங்க எல்லாரையும் அவங்க கொன்னுட்டாங்க அப்படின்ற அந்த பதில தான் அவர் கொடுப்பவரா இருப்பாரு. பட் இத 2யும் ஒரே நேரத்துல கேட்கும்பொழுது, தேவன் அவருக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நான் எப்படிப்பட்ட தேவனுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு ஏற்ற வகையில நீ நடந்து கொண்டிருக்கிற தெரியுமா? உனக்கு பின்பாக நான் இருக்கிறேன் அப்படின்றத உணர்த்தும் விதமாக இந்த கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது அவர் ஆத்துமா கிட்டயே அவர் பேசுறாரு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்ன்னு பேசுறாரு இல்லைங்களா? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? எதுக்கு உனக்கு பயமும், கஷ்டமும், அந்த அங்கலாய்ப்பும் வருது? அப்படின்னு தனக்கே தானே கேட்டுக்கிறாரு. அப்புறம் தேவனை நோக்கி காத்திருன்னு சொல்றாரு. ஏன்னா எப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார்ன்றத அறிந்தவரா இருக்கிறாரு. அவருமே வந்துட்டு இத பார்க்கிறாரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவர் சமூகத்துல ரட்சிப்பு இருக்கு. அந்த ரட்சிப்புக்காக நான் அவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதே கேள்வி நம்மள போக்கி தேவன் அப்படி கேட்கிறாருன்னா, இங்கே உனக்கு என்ன காரியம்? அப்படின்னு நம்மள கேட்கிறதா இருந்தா, நாம வந்துட்டு என்ன பதில் அவருக்கு சொல்லக்கூடியவர்களா இருப்போம். இங்க நீங்க என்ன செய்றீங்க? எப்படிப்பட்ட வேலைய எனக்கு செய்றீங்க? எப்படிப்பட்ட ஒரு பயத்திலயோ, கஷ்டத்திலயோ, சோர்வுலயோ நீங்க இருக்கிறீங்க? யார நெனச்சு, எந்த விஷயத்த நெனச்சு நீங்க பயந்துகிட்டு, ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறீங்க? அப்படின்ற கேள்வி நம்மளே பார்த்து நம்ம கேட்போம். அப்படி நம்ம ஆத்துமா கலங்கி இருக்கிறதா இருந்தா, இதே போல சங்கீதக்காரன் போல, "என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தேங்குகிறாய்?" என்ற கேள்விய நம்ம வந்துட்டு நம்மளுக்கு பார்த்து கேட்டுக்கலாம். ஏன்னா, அதற்கு பதில் வந்துட்டு தேவன் எப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்றத பார்க்கும் பொழுது தான், நமக்கு அந்த பயங்கள் நம்மை விட்டு நீங்குவதாக இருக்கும். அப்போ கடைசியாக இந்த கடவுளுடைய கேள்விகள் அந்த ஊழிய அழைப்புக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இல்லைங்களா? அப்போ அத குறித்து நம்ம பார்க்கலாம். கடவுளுடைய நம்ம கைகளில் என்ன இருக்குதோ, அவரு வந்துட்டு எப்படிப்பட்ட மனிதர்கள வச்சு பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரோ, அப்படிப்பட்டத அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்துள்ள தேவனா இருக்கிறாரு. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற இயல்புகள் போதுமா தேவனுக்கு? நம்ம எடுத்து பயன்படுத்துற வகையில நம்மகிட்ட வந்துட்டு போதுமான விஷயங்கள் இருக்குதா? அப்படின்னு நம்ம வந்துட்டு தேவன கேட்கிறதா இருந்தா, தேவன் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற விஷயம் போதும்ன்னு சொல்லிட்டு. வாசிக்கலாம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 2லிருந்து 5 வரை. முதல்ல 2வது வசனம் மட்டும் வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல கர்த்தர் அவனை நோக்கி, மோசேவை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். ஒரு கோல் என்று. அப்ப அவர் கையில வந்துட்டு ஒரு குச்சி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி அத படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி போய் பண்றது?
எனக்கு என்ன நீங்க தான் எனக்கு தரிசனம் ஆனீங்கன்றதுக்கு எப்படி வந்துட்டு சாட்சி குடுக்குறது நானு? அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. ஏன்னா மோசேவ இஸ்ரவேல் புத்திரர்கள்கிட்ட நோக்கி அவர் அனுப்பும் பொழுது, மோசேயுடைய பல கேள்விகள்ல இது ஒண்ணு. என்ன போய் எப்படி நீங்க செய்ய சொல்றீங்க? அப்ப கர்த்தர் அவன பார்த்து திருப்பி கேட்கிறாரு. உன் கையில இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப இந்த கையில இருக்கிறது என்னன்றதும் ஒரு கேள்விதான். அவர் கையில இருக்கிறது கோல்னு தேவனுக்கு தெரியாம அந்த கேள்விய கேட்கல. அதற்கப்புறம் நடக்கிற விஷயங்கள வாசிக்கலாம். வசனங்கள் 3, 4, 5. அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபொழுது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த பொழுது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல அவர் கையில இருக்கிற கோல அதுல இருக்கிற ஒரு அற்புதத்த அந்த கோல வைத்து ஒரு அற்புதத்த செய்து, இது வந்துட்டு உனக்கு ஒரு ஆதாரமா இருக்கும். ஒரு அடையாளமா இருக்கும். நீ போய் இத செய்யி. அப்போ ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோனின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் தரிசனமானதுக்கான அடையாளமா அவர் கையில இருக்கிற அந்த கோல பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க இந்த வசனத்துல வாசிச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா, 11ஆம் வசனத்துல அப்ப வந்து மோசே கேட்கிறார், நான் வந்துட்டு மந்த நாவு உடையவனா இருக்கிறேன். நான் வந்துட்டு எப்படி போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும்ன்ற கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாரு 11ஆம் வசனத்துல. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? இந்த வசனத்த நம்ம இன்னைக்கு ஆரம்பத்துல படிச்சோம் இல்லைங்களா? ஊமையனையும், செவிடனையும், பார்வை உள்ளவனையும், குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, படைத்தவன் நான் இருக்கிறேன். நான் வந்து உங்களை எடுத்து நடத்துறதுக்கு விருப்பப்படுறேன். நீங்க வந்துட்டு எப்படிப்பட்ட காரணத்த எனக்கு தெரிவிக்க முடியும்ன்ற இந்த கேள்வி இருக்கு இந்த இடத்துல. அப்ப மோசே வந்துட்டு நான் தரிசனம் அடைங்கிறதுக்கான ப்ரூஃப் என்னான்னு சொல்லி கேட்கிறாரு ஒரு பக்கம். ஒரு பக்கம் நான் இப்படிப்பட்ட எபிலிட்டி இல்லாம இருக்கிறேன். என்னால செய்ய முடியாத இருக்கிறேன். அப்ப நான் எப்படி போய் செய்யறதுன்ற கேள்விகளுக்கெல்லாம் வந்துட்டு தேவன் வந்துட்டு பதில் சொல்றவரா இருக்கிறாரு. பதிலுக்கு கேள்விகளே தான் அவர் கேட்கிறாரு. எப்படிப்பட்ட தேவன்றத மறந்துட்டு இந்த மாரி கேள்விகள ஏன் நீ கேட்கிற? அப்படின்ற விதத்துல தான் இந்த கேள்விகள் அமையுது. வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 15 மட்டும் வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். இந்த இடத்துல நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்துட்டு அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பு சீமோனை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்ட கேள்விய ஆக்சுவலா கேட்டிருக்கணும்னா, "நீ ஏன் என்னை மறுதலித்தாய்?" அப்படின்ற கேள்விய தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா, அதேதான் வந்துட்டு பேதுருவுமே எதிர்பார்த்திருப்பாரு. ஏன்னா, அவர் மறுதலித்ததுக்கு அப்புறம் தேவன் உயிரோட இப்ப வாழ்ந்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர மீட் பண்றாரு. அப்ப கேட்கிற கேள்வி இது. ஆனா, அதுக்கு பதிலா அவர் கேட்கிற கேள்வி என்னன்னு பார்க்கிறீங்கன்னா, "இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா?" என்று கேட்கிறாரு. அதற்கு, "ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்." அப்படின்றது தான் அவருடைய பதிலா இருக்கு. அப்ப தேவன் வந்துட்டு ஒரு கேள்வியா கேட்கிறாரு, "அன்பாய் இருக்கிறாயா?" அகைன் அவர் வந்துட்டு பேதுரு மனதுல என்ன இருக்குன்றத ஆராய்ந்து அறிந்த தேவன் தான். ஆனா இந்த கேள்வி பேதுருவுக்கான கேள்வி. அவரோட நிலைய உணர்த்துவதற்கான கேள்வி. அவருடைய பாவத்த மன்னிப்பதற்கான கேள்வி. அவர ஊழியத்துக்கான அழைக்கிற கேள்வியுமாவே இந்த கேள்வி இருக்கு. இது 3யுமே இந்த கேள்வி வந்துட்டு நிறைவேற செய்யுது. அப்ப என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய்ன்னு முதல் தடவ கேட்கிறாரு. நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீ அறிவீர் என்றான்னு சொன்னாரு. அதுக்கு அவரு ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ஒரு ஊழியத்துக்கான அது அழைப்பு தான். 2ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அப்படின்னு திருப்பி அதே கேள்வியை கேட்கிறாரு. அவன் அதற்கு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அதே பதில் தான் கொடுக்குறான். அப்ப இந்த தடவ அவர் சொல்லும்போது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஊழிய அழைப்புக்காக தான் அவர் கூப்பிடுறாரு. அப்போ 3 தடவ மறுதலித்ததுக்கான மன்னிப்பு அவர் அந்த இடத்துல கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறாரு. அவருடைய அவர வந்துட்டு நோக்கி அவர பார்க்கும் விதத்துல, நம்ம உள்ள மனசுல என்ன இருக்குன்றத பார்க்கும் விதத்திலயும் அந்த கேள்விகள் அமையுது. 3ஆம் தரம் கேட்கும் பொழுது, "நீ என்னை நேசிக்கிறாயா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 2 தடவ அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறாரு. 3ஆவது தடவ, "நீ என்னை நேசிக்கிறாயா?" என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இருக்கு. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராவா அந்த ஒரு வேர்ட் 2 வேர்ட சொல்றார். அதற்கப்புறம் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். அப்போ நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையில பேதுரு
நீங்க எல்லாமே தெரிந்து வைத்திருக்கிறீங்க. என் மனம் வந்துட்டு எப்படி குத்தப்பட்டிருக்குன்றதை நீங்க அறிந்திருக்கீங்க. உம்மை மறுதலித்த தொட்டு நான் எப்படி நான் ஒரு கஷ்டத்துக்குள்ள போனேன்றதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. 3 நாள் நான் வந்துட்டு இத பொறுத்துக்கிட்டு, உங்ககிட்ட மன்னிப்பு கிடைக்கும்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. நீங்க தான் தேவன். நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. நீங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்விய கேட்கல. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறீங்க. என் மனசு நிஜமாவே கஷ்டப்பட்டுச்சு. உங்கள வந்து மறுதலிக்கும்பொழுதுன்றத நீங்க புரிந்தவரா இருக்கிறீங்கன்றத அறிந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க. "நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்ன்ற" அந்த வார்த்தைக்கு அதுதான் வந்துட்டு அர்த்தமா இருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவரே. நான் உங்கள நேசிக்கிறேன்றது மட்டும் இல்ல. இதுக்கு முன்பாக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உங்கள மறுதலிச்சுட்டு. நான் சொன்ன வார்த்தைக்கு எதிராக நான் செய்த விஷயத்த நெனச்சு நான் வருத்தப்பட்டுருக்கிறேன். அப்படின்ற எல்லாத்தையும் உணர்த்தும் விதமாக, நீ இதெல்லாம் தெரிந்துட்டு தான் வைத்திருக்கிறீங்க. அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையோட அவன் சொல்றான். திருப்பியும் தேவன் சொல்றாரு, "என் ஆடுகளை மேய்ப்பாயாக." இது வந்துட்டு பேதுருவுக்கான ஒரு தனிப்பட்ட கேள்விகளா இருந்தாலுமே, இது பேதுருவ அந்த இடத்துல மீட்டெடுக்கிறதற்காக, அவருடைய சபைக்கு அஸ்திவாரம் போடுற வகையில பேதுருவ மறுசீரமைப்பதற்காக, அவர திருத்துவதற்காக, அவருடைய பாவத்த மன்னிப்பதற்காக, அவருடைய ஊழியத்துக்கு அழைப்பதற்காக இந்த கேள்விகள் வந்துட்டு அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம் சிஸ்டர். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆமென். ஆமென். ஸோ இது வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 9ஆம் அதிகாரம் வசனம் 4 அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுவும் வந்துட்டு தேவன் ஒரு கேள்விய தான் எழுப்புறார். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்போ இந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் ஆக்சுவலா கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட மேக் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கேள்வி தான் மனிதர்கள எப்பொழுதுமே வந்துட்டு யோசிக்க வைக்கிற விதமா, அவங்கள உள்நோக்கி பார்க்கிற விதமா, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோன்றத நினைவு கூட்டுற விதமா இந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா? "நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்?" என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை தான் வந்துட்டு அவன் கேட்கிறான். இதுவுமே தேவன் அந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தோடு இருக்கிறாருன்றதுக்காக தான் அந்த சத்தத்தோடு கேட்டான்னு சொல்லி இருக்கு. இல்லன்னா வார்த்தை உண்டாகின்னு இருக்கலாம். இந்த இடத்துல சத்தத்தை கேட்டான்னு சொல்லி இருக்கு. 5வது வசனத்துல அவன் சொல்றான், "அதற்கு ஆண்டவரே நீர் யார்?" என்றான். அப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த இடத்துல அந்த பிரசன்னத்த நோக்கி தெரிஞ்சிருச்சு, வந்திருக்கிறவர் ஆண்டவர் தான். அவர் வந்துட்டு நீர் ஆண்டவரான்னு கேட்கல. ஆண்டவரேன்னு தான் ஆரம்பிக்கிறான். நீர் யார்? அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லி அந்த 5ஆம் வசனத்துல அந்த வசனமா சொல்றாரு. அவன் நடுங்கி திகைத்து அப்படின்னு சொல்லி தான் 6ஆம் வசனம் ஆரம்பிக்குது. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியா வந்துட்டு அவன்கிட்ட எழுப்புறாரு. அப்போ தேவன் கிட்ட வந்துட்டு அவன் நடுங்கி திகைத்துன்னு இருக்கு. ஏன்னா அந்த நடுங்கி திகைக்க வேண்டிய அவசியம் 5ஆம் வசனத்துல ஏற்படல. ஏன்னா ஒரு தேவன் தான் வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது. ஆனா வந்துட்டு யார் அந்த தேவன்னு தெரியாம நீர் யாருன்னு கேட்கிறாரு. ஆனா பதில் வந்துட்டு, "நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே" அப்படின்ற பதில கொண்டு, அவருடைய கேள்விய கொண்டு, அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னா, அந்த இடத்துல வந்திருக்கிறது, அவன் யாருக்காக பக்தி வராக்கம் பாராட்டி எல்லாரையும் கொன்னுட்டு இருக்கானோ, யாருக்காக அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறானோ தமஸ்குக்கு, அந்த தேவன் தான் வந்து கேட்கிறார், "நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்றத." அத புரிந்து வந்ததுக்காக தான் அவன் நடுங்கி திகைத்து அதுக்கப்புறமா, "இப்ப நான் என்ன செய்யணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். "என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீங்க?" ஏன்னா, அந்த இடத்துல அவனுடைய குற்ற உணர்வு தான் அவனுக்கு மேலோங்கி இருந்திருக்கும். அதே சமயத்துல தேவன் வந்திருக்கிறாரு, நான் கேட்கிறான், "நான் இப்ப என்ன செய்யணும் தேவனே?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஃபுல் சரண்டர் அந்த இடத்துல பண்றாரு. அப்ப இந்த "நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்?" என்ற கேள்வி ஒரு சவுல மரிக்கச் செய்து, பவுலாக வந்துட்டு உயிர்ப்பிக்க வைக்கிற ஒரு பெரிய சிலாக்கியத்தை கொண்ட ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப இந்த கேள்வி அதோட மட்டும் முடிஞ்சுதான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இந்த பவுல் எங்கெங்கெல்லாம் போயி அநேக புறஜாதிகளுக்கு சத்தியத்த உணர்த்துற விதமா, அநேகமான நியமங்கள எழுதி வைத்திருக்கிற மூலமா, இன்னைக்கும் கூட நாம தேவன அறிந்து கொள்றதற்கும், சத்தியத்துல நடக்கிறதுக்கும் ஒரு பெரிய அடையாளத்த ஏற்படுத்தின கேள்வி, "நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்?" என்ற இந்த கேள்வி. நம்ம வாசிச்சுட்டு போகும்பொழுது இந்த கேள்வி ஒரு நார்மலான கேள்வியா இருக்கலாம். அது வந்துட்டு சவுலுக்கான ஒரு தனிப்பட்ட கேள்வியா இருக்கலாம். அந்த கேள்வி தான் ஒரு பவுல வந்துட்டு உயிர்ப்பிச்சுச்சு அன்னைக்கு. அந்த பவுலுடைய அந்த காரியங்கள் நிமித்தமாக, அவர் பரிசுத்த ஆவியினால் இயக்கப்பட்டதன் மூலமாக, அவர் எழுதின விஷயங்கள், அவர் சொன்ன விஷயங்கள் மூலமாக அநேக சத்தியங்கள் வெளிப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் அவரை
அந்த இடத்துக்கு அவரோட ஊழியத்தை கூப்பிட்டு செய்யறதுக்காகவே இந்த கேள்வியை கேட்கிறார் இல்லைங்களா? அவர் தன்னை வந்துட்டு அடையாளப்படுத்திக்கிறாரு. இந்த கேள்விய சவுலோட பெருமைய தகர்த்து போட்டுச்சு. அப்போஸ்தலனாகிய ஒரு பவுல வந்துட்டு முழுசா வந்துட்டு புதுசா பெற்றெடுத்தது. கடவுளுடைய கேள்விகள் நம்மள வந்துட்டு பல நேரங்கள்ல உடைக்கக்கூடியதா இருக்கும். அவருடைய வசனங்கள் நம்மள கேள்வி கேட்க தூண்டுறதா இருக்கும். ஆனால் அது நம்மள வந்துட்டு அங்கேயே உடைத்து நிர்மூலமாக்குவதற்காக இல்ல. அதை நம்ம எப்போதுமே மீட்டு எடுக்கிறதுக்காக, நம்மள முழுமையாக ஆக்குறதுக்கு மட்டுமாவே தான் இருக்கும். அப்போ இதே போல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அநேக கேள்விகள் வேதாகமத்துல இருக்கு. கேள்விகள் எல்லாமே நமக்காக கொடுக்கப்பட்டதா இருக்கு. அது நம்மள குற்றப்படுத்துச்சுன்னா, நம்ம மனம் திரும்புறதுக்கு ரெடியா இருக்கணும். அது நம்மளுடைய சொல்லாட்சியான கேள்விகளா இருந்துச்சுன்னா, நம்ம வந்துட்டு அது தேவ பயத்தையும், தேவன பற்றின விஷயத்த அறியும்பொழுது தேவ பயத்தையும், விசுவாசத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அதேபோல தேவன் கட்டளைகளும் கேள்விகளா தான் இருக்கு. நம்ம எப்படிப்பட்ட ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்றத புரிந்து கொள்ளும் வகையில அநேக கேள்விகள நம்ம கேட்டு பார்ப்போம். வசனங்கள் மூலியமாக அதற்கு பதில்கள பார்ப்போம். ஏன்னா தேவன் தாமே எல்லாத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஒரு பிரேயரோட கூட நாம இந்த கொள்கையை முடிக்கலாம். எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அன்பான தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றியும் செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீரே எங்கள் மீட்பராய் இருக்கிறீர், எங்கள் துணையாளராய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு எல்லா விதமான ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், கிருபை உள்ளவர் தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உமது இரக்கத்திற்கும் பொறுமைக்கும் நீண்ட சாந்தத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்ப இந்த அருமையான சமூகத்தை நீர் கொடுத்திருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு அதற்காக உமக்கு நன்றி. இந்த வேலையில கூட உம்மை நோக்கி நாங்கள் அனைவரும் வந்து ஒரு மனதாய் உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு கொடுத்த இந்த வேத படிப்பினை மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்ட சத்தியங்களை அப்பா எங்களோட மனதில நிறுத்தி நாங்களும் மண்டையில் வந்து சேர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எதுவுமே உங்களிடத்தில் மறைவாய் இருக்கிறது இல்ல. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம சங்கீதம் 139ஆம் அதிகாரத்துல இருக்க வசனங்களை நாங்க படித்தோம் சப்பா. நீங்கள் எங்களை சோதித்து கேட்கப்படுகிற கேள்விகள் உம்முடைய அறிவிற்காக அல்ல, அது எங்களுடைய இருதயத்தை எழுப்பி உங்களிடத்துல கிட்டி சேருவதற்காக தான் அப்படின்றத நாங்க உணர்ந்துகிறோம். அதற்கான ஆதியாகமத்திலிருந்து நாங்கள் படிச்ச அநேக வசனங்கள் எங்களுக்கு உதவியா இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஆராயிர உமது குரலை நாங்கள் கேட்கும்படியாகவும், உமது கேள்விகளை புரிந்து கொண்டு நாங்கள் மனம் திரும்பும்படியாகவும், உமக்கு ஏற்ற வழிகளை நடக்கவும் எங்களுக்கு ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. உமது கேள்விகளுக்கு எப்போதுமே பணிவோடும் சத்தியத்தோடும் நாங்கள் பதில் அளிக்கிற பிள்ளைகளாக, எங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக எங்களுக்கு நீங்க கத்துக் கொடுங்க. எங்க வாழ்வு கீழ்ப்படிதலுக்கும் அன்பும் நிறைந்ததாக உங்க கையில் காலால எப்பொழுதுமே வடிவமைக்கக்கூடியதா இருக்கட்டும். இங்க கூடியிருக்கிற எல்லா சகோதரர்களும் சகோதரிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும். என்றும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.